தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் இந்த மார்ச் மாதத்திலே கிருபையாய் நம்மை 7 நாட்கள் காத்து இந்த மாதத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை கிருபையாய் தந்திருக்கிறதுனாலே கர்த்தரை மகிழ்ச்சியான உள்ளம் நிறைந்த ஸ்தோத்திரங்களாலும் தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஈவாக இலவசமாய் நமக்கு கூட்டி தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை முழு இருதயத்தோடு நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த மகா பிரபு, மகா பெரிய இரட்சகர் நமக்கு இவ்வளவாய் தயவு செய்கிறாரே, அதற்காய் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களிலே நாம் 5ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Psalms 5:12. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். நம்மை சூழ்ந்து கொள்கிற காரியங்களை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். காருண்யம் அது கேடகம் போல நம்மை சூழ்ந்து கொள்ளுமா? காருண்யம் என்னும் கேடகத்தினால் நீதிமானை கர்த்தர் சூழ்ந்து கொள்கிறார். காருண்யம் என்னெல்லாம் செய்யும் என்பதை குறித்து வாக்குத்தத்த செய்தியிலே கேட்டோம். காருண்யம் பெரியவனாக்கும், காருண்யம் பக்திக்கும் ஜீவனுக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கும். காருண்யம் கர்த்தர் ஸ்தோத்திரம் உங்களையும் என்னையும் தேவனுடைய அறைக்குள்ளே இழுத்துக்கொள்ளும். தேவன் அன்புக்குள்ளே நம்ம இழுத்துக்கொள்ளும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் மனுஷர்களை பலவிதமான காரியங்கள் சூழ்ந்து கொள்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மனிதனை பலவிதமான காரியங்கள் சூழ்ந்து கொள்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம் யோனா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே படிக்கும்போது நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது என்று சொல்லுகிறார். ஆமோஸ் 3:11 படிக்கும்போது சத்துருக்கள் சூழ்ந்து கொண்டதை குறித்து ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். 40ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது என்று சங்கீதக்காரனும் சொல்லுகிறார். இப்படி 49ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொண்டது என்றும், 18ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது என்று தங்களுடைய அனுபவங்களை ஒவ்வொருவராய் சொல்லுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு உங்களையும் என்னையும் நீரோட்டமோ, சத்துருவோ, தீமைகளோ, அக்கிரமமோ, பாதாள கட்டுகளோ அல்ல, மரண கட்டுகளோ அல்ல, காருண்யம் நம்மை சூழ்ந்து கொள்ளணும். கர்த்தருடைய காருண்யம் நம்மை சூழ்ந்து கொள்ளணும். கர்த்தர் ஸ்தோத்திரம் தாவீதை போல நாமும் கேட்போம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். என்னையும் சூழ்ந்து கொள்ளும் ஆண்டவரே, எங்களையும் சூழ்ந்து கொள்ளும் ஆண்டவரே. கர்த்தர் ஸ்தோத்திரம். தாவீது காருண்யம் என்னும் கேடகத்தினால மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தையும் தேவனிடத்துல கேட்கிறான். அதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். 32ஆம் சங்கீதம் Psalms 32 அங்கே verse 7 7ஆம் வசனம் படிக்கும்போது Psalms 32 verse 7 நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் என்று கேட்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, நம்மை கர்த்தர் உளையான சேற்றிலே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், பயங்கரமான குடியிலிருந்து நம்மை தூக்கி எடுத்த கர்த்தர்
தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்த கர்த்தர் என்று சொல்லுகிறான். உங்களையும் என்னையும் கர்த்தர் பயங்கரமான குழி, அந்த குழிக்குள்ளே விழுந்த மனுஷன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். உளையான சேற்றிலே அமிழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஜீவியத்தில் இருந்த நம்மை, அப்படிப்பட்ட நிலவரத்தில் இருந்த நம்மை கர்த்தர் கிருபையாய் தூக்கி எடுத்தார், ரட்சித்தார், கண்மலையின் மேல் நிறுத்தினார், நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தினார். இதை கர்த்தர் ஸ்தோத்திரம். துதிக்கும் பாட்டை என் வாயிலே கொடுத்தார், தேவனை துதிக்கும் பாட்டை வாயிலே கொடுத்தார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட போது நமக்கு இருந்த இந்த ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சண்யத்தின் பாடல், ரட்சிப்பின் பாடல் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்யும். நான் நினைக்கிறேன், ஒரு மனிதனை ரட்சண்யத்தின் பாடல்கள் சூழ்ந்து கொள்ளுமானால் அவன் மீண்டுமாய் அந்த பாவத்திற்குள்ளே பிரவேசிக்க மாட்டான், மீண்டுமாய் அந்த பாவத்திற்குள்ளே திரும்ப போக மாட்டான். ஆனபடினாலதான் அவன் ரட்சிப்பிலிருந்து இன்னும் பூர்ணமான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அவனுடைய நாவிலே புது பாட்டு, ரட்சிப்பின் பாட்டு, ரட்சண்யத்தின் பாட்டு, கர்த்தர் தன்னை தூக்கி எடுத்த இந்த நன்றியுள்ள ஜீவியம், விடுவித்த ஜீவியத்தினுடைய குறித்த பாட்டு அவனுடைய சூழ்ந்து கொள்ளட்டும். நாமும் கூட இந்த காலை வேளையிலே கர்த்தரிடத்துல கேட்போம், ஆண்டவரே ரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்யும் ஆண்டவரே, ரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ள இரக்கம் செய்யும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஒரு விண்ணப்பமாய் கர்த்தரை கேட்போம். காருண்யம் மட்டும் போதாதையா, ரட்சிப்பின் பாடல் எனக்கு வேணும். இந்த ரட்சிப்பின் பாடலை குறித்து 51ஆம் சங்கீதத்திலே கர்த்தர் ஸ்தோத்திரம் சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிறார், உமது ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவினால் என்னை தாங்கும். ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும். இங்கே தாவீது தேவன் தனக்கு தந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவன் இழந்து போயிட்டான். அவன் கர்த்தர் ஸ்தோத்திரம் நஷ்டப்படுத்தி போட்டான். அதனாலதான் அவன் தேவனிடத்தில் திரும்ப கேட்கிறான், ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்கப்பா, உற்சாகமான ஆவி என்னை தாங்குபடி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரட்சண்யம் என்பதை குறித்து மத்தேயு சுவிசேஷத்திலும் லூக்கா சுவிசேஷத்திலும் நான் படிக்கும் போது, ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. அந்த 100 ஆடுகளிலே ஒன்று காணாமல் போயிற்று, சிதறி போயிற்று என்று சொல்லலாம். இந்த மனுஷன் என்ன செய்கிறான்? சிதறி போனதை தேடி ஓடுகிறான், சிதறி போனதை தேடி அலைகிறான், அதை கூப்பிடுகிறான். அதை கண்டுபிடித்த போது அவனுக்கு இருந்த மகிழ்ச்சி, அவனுக்கு இருந்த மேன்மை, அவனுக்கு இருந்த சந்தோஷம், இது வேதம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம். அவன் அதை கண்டுபிடித்தான். சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுவதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சிதறி போன ஒரு ஆடை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை பார்க்கிலும் சிதறி போய் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆட்டை குறித்து அவன் அதிகமாய் சந்தோஷப்படுவான். முதலாவது இங்கே கண்டுபிடித்தால், சிதறி போனதை கண்டுபிடித்தால் மேய்ப்பன் சந்தோஷப்படுகிறான். இரண்டாவதாக லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் படிக்கும்போது, அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று
உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே மத்தேயு சுவிசேஷத்திலே கண்டுபிடித்த மேய்ப்பனுக்கு சந்தோஷம். இங்க வாசிக்கும் போது லூக்காவிலே சிதறிப்போன ஆட்டை கண்டுபிடித்த அது நிமித்தம் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷமா. அதுதான் ரட்சண்யத்தின் சந்தோஷம். இந்த ரட்சண்யத்தின் சந்தோஷம் என்பது மனம் திரும்புகிறவனுக்கு மட்டுமில்லை, மனம் திரும்பினவனாலே பரலோகம் சந்தோஷப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பரலோகம் மாத்திரமல்ல, இயேசு சந்தோஷப்படுகிறார். அந்த மேய்ப்பன் இயேசு சந்தோஷப்படுகிறார். மூன்றாவது, அதே லூக்கா 15:10 படிக்கும்போது, அதுபோல மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவ தூதர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். எவ்வளவு பெரிய அருமையான அனுபவம். இயேசு சந்தோஷப்படுகிறார், பரலோகம் சந்தோஷப்படுகிறது, பரலோகத்தில் உள்ள தூதர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக மனம் திரும்புகிற பாவிக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இதை குறித்து லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே சகேயுவை குறித்து படிக்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை காண ஆசைப்பட்டான். அவன் குள்ளனா இருந்தபடினாலே காட்டத்தி மரத்தில் ஏறி இயேசுவை காண ஆசைப்பட்டான். இயேசு அவனிடத்துல வந்து அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றான். அவ்வளவுதான். இனம் புரியாத ஒரு சந்தோஷம். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட இயேசுவை அவன் வீட்டுக்கு கொண்டு போனான். போகிற வழியிலே ஜனங்கள் பார்க்கிறாங்க, இவர் பாவியான மனுஷனிடத்திலே தங்கும்படி போனாரே என்று முறுமுறுக்கிறார்கள். உலகத்தினுடைய பார்வை பாவியான மனுஷனிடத்திலே போனாரே. இயேசுனுடைய வாஞ்சை, இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் என்னை கண்டாலும் என்னை காண ஆசைப்பட்ட ஒரு மனுஷன். இந்த ரெண்டு சம்பவத்துக்கு நடுவில் சகேயு கர்த்தரை பார்த்து சொல்லுகிறான். யாரிடத்திலே ஆகிலும் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒரு எதை ஆகிலும் அதிகமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன். இந்த அறிக்கை உண்டான போது இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்படியானால் அநியாயம், அக்கிரமம், பாவம் மன்னிக்கப்படும் போது, கர்த்தர் ஸ்தோத்திரம், அநீதியானது எனக்குள்ள இருந்து என்னை விட்டு நீங்கி போகும்போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. அந்த சந்தோஷத்துக்கு பேருதான் ரட்சண்ய சந்தோஷம். இன்னைக்கு அநேகர் தவறான ஒரு உபதேசம், இயேசு ரட்சிக்கப்பட்ட உடனே உன் கடனை மாற்றிடுவார், உன் கண்ணீரை தொடச்சிருவார், உனக்கு பங்களா கொடுத்துருவார், உன் ஐஸ்வர்யவான் ஆக்கிடுவார். இல்ல, இந்த உலகம் கொடுக்காத ஒரு பெரிய சந்தோஷம். இயேசு எனக்குள் இருக்கிறார், இயேசு என் பாவத்தை மன்னித்து விட்டார், இயேசு என் பாரங்களை நீக்கி இருக்கிறார். என்னை அடிமைப்படுத்தி வைத்த பிசாசின் பிள்ளையா இருந்த என்னை, சாத்தானின் குமாரனா இருந்த என்னை ஆபிரகாமின் சந்ததியாய் என்னை மாற்றியிருக்கிறார். இந்த சந்தோஷம் பரலோகம், என்னை பரலோகம் அவர் பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த சந்தோஷம் ஒரு நாள் இழக்கக்கூடாது. இதுதான் ரட்சண்ய சந்தோஷம். நாம் மீண்டும் பிசாசுக்கு அடிமையாய் போய்விடக் கூடாது. இதைதான் சங்கீதக்காரன் கேட்கிறான், ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும், திரும்ப எனக்கு தாரும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ரட்சண்ய பாடல், ரட்சண்யத்தின் சந்தோஷம். அப்ப ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை ஒரு மனிதன் உணரும் போது, ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஒரு மனிதன் அனுபவிக்கும் போது, என்னை தூக்கி எடுத்தீரே, என்னை கழுவினீரே, எனக்காக ரத்தம் சிந்தினீரே, கல்வாரியின் பாடல்களை பாடி பாடி எனக்காக மரித்தீரே, எனக்கு சந்தோஷம் கொடுக்கும்படியாய், என்னுடைய மகனாய் மாற்றும்படியாய், சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படியாய் எனக்கு இப்படி ஒரு பாக்கியம் தந்தீரே. கர்த்தர் ஸ்தோத்திரம் பாடுவார். நாங்க சின்ன வயசுல கர்த்தர் ஸ்தோத்திரம் விதமாய் பாடினோம்.
இந்த பாக்கியம் தந்த இயேசுவுக்கு பதில் நான் என்ன கொடுக்க வேண்டும்? இந்த பாக்கியம் தந்த இயேசுவுக்கு பதில் நான் என்ன கொடுக்க வேண்டும்? என் பூர்ண சக்தியோடு அவர் நாமத்தை என்றும் வாழ்த்தி புகழ்ந்திடுவே. என் பூர்ண சக்தியோடு அவர் நாமத்தை என்றும் வாழ்த்தி புகழ்ந்திடுவே. கொடும் பாவி என்னை ரட்சிக்க ரட்சிக்க, கொடும் பாவி என்னை ரட்சிக்க ரட்சிக்க, தம் சிரசினில் துள்முடி தரித்தா. கொடும் பாவி என்னை ரட்சிக்க, பாவியாகி என்னை ரட்சிக்க, உட சிரசில முள்முடி தரித்தீரேன்னு அதை பாடும்போதெல்லாம் நன்றி உள்ள இருதயம் உண்டாகும். இந்த ரட்சிப்பின் பாக்கியத்தை, மகனாய் மாறுகிற பாக்கியத்தை, பரலோகம் ஏற்றுக்கொள்கிற பாக்கியத்தை, பரலோகத்தின் பிள்ளையாய் மாறுகிற பாக்கியத்தை எனக்கு தந்தீரே. அதையா ரட்சிப்பின் சந்தோஷம். இதை இயேசு ஏற்றுக்கிட்ட உடனே தரித்திரம் மாறிடாது. இதை இயேசு ஏற்றுக்கிட்ட உடனே ஐஸ்வர்யவான் ஆயிட முடியாது. இதை இயேசு ஏற்றுக்கிட்ட உடனே நல்ல வேலை கிடைச்சிடும், பெரிய பணக்காரன் அம்பானி ஆயிரலாம் நினைக்க கூடாது. அம்பானிக்கு இல்லாத சந்தோஷம், இந்த உலகத்துல ரட்சிக்கப்படாத ஐஸ்வர்யவான்களுக்கு இல்லாத சந்தோஷம் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கு இருக்கு. பரலோகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கு. இதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும். இந்த ரட்சணியத்தின் பாடலை எனக்கு தாரும், என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். காருண்யம் மட்டுமல்ல, ரட்சணியத்தின் சந்தோஷமும் ரட்சணியத்தின் பாடல்களும் நம்மை சூழ்ந்து கொள்ளட்டும். அதோடு மாத்திரமல்ல, இந்த இயேசுவை குறித்து ரட்சண்ய கொம்பு என்று படிக்கிறோம். ரட்சண்ய கொம்பு 18ஆம் சங்கீதத்திலே 2வது வசனத்திலே சங்கீதக்காரன் இவ்விதமாய் பாடுகிறான். கர்த்தரின் அடைக்கலமும் கோட்டையும் கீதமும் எல்லாம் சொல்லிட்டு என் ரட்சிப்பும் என் ரட்சண்ய கொம்புமாயிருக்கிறார். Psalms 18 verse 1 and 2. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தரின் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். ஹார்ன்ஸ் ஆஃப் சால்வேஷன், ரட்சண்ய கொம்பா இருக்கிறார். இந்த ரட்சண்ய கொம்பு என்ன செய்யும்? எல்லா மரணத்தின் வல்லமைகளுக்கு நம்ம விலக்கி காக்கும். இந்த பலிபீடத்தின் கொம்பு, பலிபீடத்திலே 4 மூலையிலும் கொம்பு வைக்கப்பட்டிருக்கு. இது எதை காண்பிக்க? 4 திசையில் இருந்து ஓடி வந்து யாரெல்லாம் இந்த இயேசுவை பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு சத்துருடைய கையிலே மரணம் இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். சத்துருடைய அழிவுக்கு விலக்கி காக்கலாம். இதைதான் தாவீது அப்னேரை குறித்து பாடும்போது, அப்னேரே மதிகெட்டவன் செத்தது போல செத்தாயே, உன் கை கட்டப்படவும் இல்லை, உன் கால்கள் விலங்கிடப்படவும் இல்லை என்று புலம்பல் பாடுகிறார். ஏன் தெரியுமா? அங்கே அடைக்கலப்பட்டணம் எபிரோனிலே இருக்கிறது. கொஞ்சம் தூரம்தான். ஓடி அடைக்கலப்பட்டணத்தில் விழுந்திருந்தால் அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் செத்திருக்க மாட்டான். கைகள் கட்டப்படல, கால்கள் விலங்கிடப்படல. ஐயோ, அடைக்கலப்பட்டணத்துக்குள்ள ஓடி வந்திருந்தால் மரித்திருக்க மாட்டானே. இது ரட்சண்ய கொம்பு. பலிபீடத்தின் கொம்பை பிடித்துக் கொள்வோம். ராஜாக்களின் புஸ்தகத்திலே அதோனியா பலிபீடத்தின் கொம்பை பிடித்துக் கொண்டான் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பலிபீடத்தின் கொம்பை பிடித்துக் கொள்வோமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பட்டயத்துக்கு தப்பலாம். அடைக்கலப்பட்டணத்துக்கு ஓடி வருவோமானால் பட்டய வல்லமைகளுக்கு நாம் தப்பலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள எனக்குள்ளே தேவன் தந்திருக்கிற இந்த ரட்சிப்பை அவர் சமீபமா இருக்கிறார். உங்களை என்னை ரட்சிக்க இயேசு சமீபமா இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, உங்களிலும் என்னிலும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஓ, இயேசுவை பிடித்துக் கொள்வோம், ரட்சண்ய கொம்பை பிடித்துக் கொள்வோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ரட்சண்ய கொம்பா இருக்கிற அந்த இயேசுவை நாம் பிடித்துக் கொள்வோம். தாவீதின் சந்ததியிலே நமக்கு ஒரு ரட்சண்ய கொம்பை உண்டாக்கினார் என்று படிக்கிறோம். தாவீதின் சந்ததியிலே நமக்கு ஒரு ரட்சண்ய கொம்பை கர்த்தர் உண்டாக்கினார் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இந்த ரட்சணை கொம்பா இருக்கிற இயேசுவை பிடித்துக் கொள்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு கர்த்தர் தருவாராக. இயேசு சந்தோஷப்படும்படியாய், பரலோகம் சந்தோஷப்படும்படியாய், பரலோக தூதர்கள் சந்தோஷப்படும்படியாய் இந்த பாக்கியத்தை கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் இரக்கம் செய்வாராக. தேவன் தயவு காண்பிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அதற்காக ரட்சிக்கப்பட ஜெபிக்கிற மனுஷராய் மாறுவோமாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பலிபீடத்தின் கொம்பை யோவா பிடித்துக் கொண்டான். பலிபீடத்தின் கொம்பை அதோனியா பிடித்துக் கொண்டான். நாம் கூட பலிபீடத்தின் கொம்பை பிடித்துக் கொள்கிறவர்களாய் மாறுவோம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். எனக்கு அருமையானவர்களே, பலிபீடத்தின் கொம்பு ரட்சண்ய கொம்பு, ரட்சிக்கிற கொம்பு. இந்த இயேசு தன்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று இயேசு சொன்னார். ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளாத தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் நானும் கர்த்தர் ஸ்தோத்திரம் இந்த இயேசுவை பிடித்துக் கொள்வோம். ரட்சணை கொம்பை பிடித்துக் கொள்வோம். இன்னும் சங்கீதம் 95:1 படிக்கும் போது ரட்சண்யத்தின் பாடல் மட்டுமல்ல, ரட்சண்யத்தின் சந்தோஷம் மட்டுமல்ல, ரட்சண்யத்தின் கொம்பு மட்டுமல்ல, அவர் ரட்சிப்பின் கண்மலையாயிருக்கிறார் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ரட்சண்யத்தின் கொம்பா இருக்கிற ரட்சண்யத்தின் கண்மலை. இந்த கண்மலையிலிருந்துதான் நமக்கு பாதுகாப்பு. இந்த கண்மலையிலிருந்துதான் நமக்கு ஆசீர்வாதம். இந்த கண்மலையிலிருந்துதான் நமக்கு தண்ணீர். இந்த கண்மலையில தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அநேக நன்மைகள் புறப்பட்டு வருகிறது. கண்மலையை பிளந்து வனாந்திரத்தில் தாகம் தீர்த்தவர் இயேசு நம்முடைய ரட்சண்ய கண்மலையா இருக்கிறார். நம்மோடு கூட வருகிற வனாந்திர பிரயாணத்தில் கூட வருகிற கண்மலையா இருக்கிறார். இந்த கண்மலையாகிய இயேசுவை அண்டிக் கொள்வோம். இந்த ரட்சிப்பின் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இவ்வளவு அருமையான நன்மைகளை பெற்றுக் கொள்வோம். ரட்சண்யத்தின் பாடல் சூழ்ந்து கொள்ளட்டும். ரட்சிப்பின் சந்தோஷம் இருதயத்தை நிரப்பட்டும். ரட்சண்யத்தின் கொம்பு இயேசுவாகிய கொம்பை பிடித்துக் கொள்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ரட்சண்யத்தின் கண்மலை, இந்த கண்மலை கூட வருகிற கண்மலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேகஸ்தம்பம் நம்மோடு கூட வரும்படி நம்முடைய தாகம் தீர்க்கிற கண்மலை கூட வந்து கொண்டிருக்கிறார். அந்த தேவனை நாம் பிடித்துக் கொள்வோமாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் ரட்சண்யத்தின் நாள் என்று ஒன்று இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலையும் கொரிந்தியரிலையும் படிக்கிறோம். 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஐசையா 49:8 நாம் அங்க படிக்கும்போது ரட்சண்யத்தின் நாள், நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள் மாத்திரமல்ல, நம்முடைய சரீர மீட்பாகிய ரட்சிப்பை கொடுக்கிற ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளுக்கு நாம் ஆயத்தமாவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒப்பு கொடுப்போமா? பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கம், கிருபை, தயவு எங்களை நடத்துகிற அன்புக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய தாவீது சொல்லுகிறது, காருண்யம் என்னும் கேடகம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். காருண்யம் என்னும் கேடகம் மட்டுமல்ல, ரட்சண்ய பாட்டு, ரட்சண்யத்தின் சந்தோஷம், ரட்சண்யத்தின் ஆண்டவரே கொம்பு, ரட்சண்ய கண்மலை, ரட்சண்ய நாள் என்று படிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ரட்சண்யத்தின் சந்தோஷம் எங்கள் நிமித்தம் தூதர்களும், எங்கள் நிமித்தம் பரலோகமும், ரட்சிக்கப்படுகிற எங்கள் நிமித்தம் இயேசுவும் சந்தோஷப்படுகிற அந்த அனுபவம். ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட பாவிக்கு இருக்கிற அந்த சந்தோஷம் இயேசுவின் உள்ளத்தில் வந்தார், இயேசுவின் வீட்டில் தங்கினார், பிசாசின் பிடியிலிருந்து என்னை விடுவித்தார். அந்த அனுபவம் தேசத்துக்கு உருவாகட்டும். எங்கள் இந்திய தேசத்துக்கு உருவாகட்டும். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். பரலோகம் சந்தோஷப்பட, தூதர்கள் சந்தோஷப்பட, இயேசு சந்தோஷப்படுகிற நாளாய் இந்த ரட்சணியத்தின் நாளை எல்லா ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு தருவீராக. கிருபை நன்மை தொடரட்டும். ரட்சணிய கொம்பே என்று கூப்பிடுகிறோம். எங்களை மரண வல்லமைக்கு, பொல்லாப்புக்கு விலக்கி காக்கிறவர் எங்கள் ரட்சணிய கண்மலையே, கண்மலை, எங்களை போஷிக்கிற கண்மலை, எங்களை நடத்துகிற கண்மலை,
எங்களை தாங்குகிற கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தும், எங்களை ஆசீர்வதியும், கிருபைகளை நடத்தி காக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமேன், அமேன். God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.